ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பீட்டா பேரடைஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆர்டிமியா எக்ஸ் எப்படி ஹேட்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில், சால்ட், அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ ரிங்குன்ற ஒரு கம்பெனி. ஸோ இந்த ஆர்டிமியா கேப்சூல்லாம் நான் வாங்கியிருக்கேன். நீங்களும் ஆன்லைனில் உங்களுக்கு பிடிச்சதை வாங்கிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப்சூலுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்டிமியா எக்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த பாட்டிலில் நார்மலாக நம்ம வீட்டில் வர டேப் வாட்டர் தான் பிடிச்சிருக்கேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். டூ ஸ்பூன்ஸ் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணணும். இது கல்லுப்பு, அயோடின் இல்லாத கல்லுப்பு ஆட் பண்ணணும். அயோடின் இருக்கிற கல்லுப்பு ஆட் பண்ணாங்க, சும்மா நார்மல் சால்ட் ராக்கே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்க கேப்சூலில் உங்களுக்கு தேவையான அளவு, இப்போ என்கிட்ட நிறையா ஃப்ரைஸ் இருக்கனால நான் ஒரு ஃபுல் கேப்சூல்ஸ் போடுறேன். உங்கள்கிட்ட வந்து கம்மியாக தான் இருந்துச்சுன்னா நீங்கள் பாதி கேப்சூல்ஸ் போடுங்க. பாதி கேப்சூல் போட்டு மீதி பாதி கேப்சூலை அதில் பத்திரமா வச்சுக்கோங்க. ஸோ இந்த கேப்சூல் போடும்போது ஃபேன் எல்லாத்தையுமே கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப தூசுமாய் தான் இருக்கும். ஸோ ஃபேன் போட்டிருந்தீங்கன்னா காற்றுல எல்லாமே கொட்டும் போது பறந்துடும். ஸோ இப்போ நம்ம கேப்சூல் வந்து ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ஹெவியாக ஷேக் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு ஒரு லைட்டாக மெதுவாக கிராஜுவலாக ஷேக் பண்ணணும். இது எதுக்குன்னா எல்லா எக்ஸும் வந்து வாட்டரில் மிக்ஸ் ஆகும். அதேமாதிரி அந்த சால்ட்டும் வந்து வாட்டரில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் ஆகிரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸோ இந்த பாட்டிலில் வந்து ஏரேஷன் போடணும். ஸோ இந்த ஏரேஷன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நல்லா ஸ்பீடாக வச்சு ஏரேஷன் போடுங்க. இது கீழே வரையே வரணும், பாட்டில் கீழே வரையே வரணும். என்னோடய பெரிய பாட்டில்னால வரல. ஸோ ஆஃப்டர் 24 hours கழித்து ஆர்டிமியா வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் ஹேட்ச் ஆகிருக்கும். ஸோ உள்ள குட்டி குட்டியாக ஓடுது பார்த்திங்களா. இது ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்டிமியா வந்து கேப்சூல்ஸில் இந்த எக்கில் இருந்து ஹேட்ச் ஆகி இப்போது வெளியே வருது. ஸோ அதை எப்படி வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு பாருங்கள். ஸோ என்கிட்ட இந்த மாதிரி ஒரு மூடி இருக்குது. ஸோ இது ஆல்ரெடி ஆல்ட்ரு பண்ணது தான் அந்த மூடி. ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாஸில் ஒரு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த நார்மல் வாட்டரே நல்ல தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கேப்ஸை வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற உங்கள் பாட்டில், இதை நான் ஆல்ரெடி ஹேட்ச் பண்ணி வச்சுருந்த ஒரு பாட்டில், இதில் வந்து அந்த கேப்பை வந்து போட்டுருங்க. போட்டுட்டு இந்த மாதிரி கவுத்தி அந்த நல்ல தண்ணிக்குள்ளே வச்சுருங்க. அப்போ தான் அந்த சால்ட் வாட்டர் உள்ளே போகாது. ஸோ அந்த டஸ்ட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேலேயே தங்கிடும். ஸோ அந்த ஆர்டிமியா மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து அந்த கேப் வழியாக வரும். அது எப்படி வருதுன்றதை நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபோன், உங்கள்கிட்ட ஏதாவது பழைய ஃபோன் இருந்துச்சுன்னா அதில் டார்ச் மட்டும் எடுத்து கீழே வச்சுருங்க. ஏன்னா அந்த லைட் வெளிச்சத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் அந்த ஆர்டிமியா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழே வேகமாக வரும். ஸோ இப்போ அதில் பாருங்கள் அந்த ஆர்டிமியாஸ் எப்படி அந்த கேப் வழியாக கீழே வருதுன்னு பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த கேப் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற என்னோடய நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் அரேஞ்ச் பண்ணி தரேன். ஆல்ரெடி இதை நான் ஒரு பர்ச்சேஸ்கிட்டேருந்து வாங்கினேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் அவர்கிட்ட ஆர்டர் போட்டு வாங்கி தரேன் உங்களுக்கு.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேப்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிமியா கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு 10 to 20 மினிட்ஸ் விட்டிங்க அப்படின்னா எல்லா ஆர்டிமியாவும் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்துடும். ஸோ அந்த லைட் வெளிச்சத்தில் போயிட்டு எல்லாமே நிற்கிது பார்த்தீங்களா. ஸோ இன்னுமே வந்து அதில் இருக்க ஆர்டிமியாஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டே இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிரெயின் ஷிம்ப் தான், அதாவது ஒரு பேபி பிரெயின் ஷிம்ப். இது வந்து வளரும். ஸோ நம்ம அதை வளர்த்து பெரிய மீன்களுக்கும் ஃபீட் பண்ணலாம். பட் ஆனால் இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து ஃப்ரைஸுக்கு தான் ஃபுட்டு தேவை. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீட்டா ஃப்ரைஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் செகண்ட் ஃபுட்டாக வந்து கொடுக்குறேன். இப்போ அந்த லைட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எக்கச்சக்கமான ஆர்டிமியாஸ் வந்து வந்துட்டுருக்கு. அது போக எக்கச்சக்கமான ஆர்டிமியா வந்து அந்த லைட்டை பார்த்துட்டு அதுங்க போய் நின்று எல்லாம் கூட்டமாக நிற்கிது. ஓகே, இதை இப்போ எப்படி வந்து நம்ம ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணுறன்றதை பார்த்துடலாம், ஃப்ரைஸுக்கு ஃபீட் பண்ணுறன்றதை பார்த்துடலாம். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா அந்த ஓரத்தில் டார்ச் வச்சோம் அப்படின்னா அது அந்த டார்ச் லைட்டை பார்த்துட்டு எல்லாம் வந்து அந்த டார்ச் லைட்டில் வந்து நிற்கும். அந்த லைட்டு வந்து அட்ராக்ட் ஆகிட்டு அங்கே வந்து நிற்கும். அப்போது உங்கள் வீட்டில் ஏதாவது ஃபில்லரோ இல்லை இந்த மாதிரி சிரஞ்சு இருந்துச்சுனாலோ அது மூலியமாக வந்து நீங்கள் அதை மேலே இருந்து அப்படியே எடுத்துக்கோங்க. ஸோ இதில் இப்போது சரியாக தெரியல, நான் இப்போது வேறு ஒரு லைட் வச்சு காமிக்கிறேன், அதில் உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இப்போ பாருங்கள், அது உள்ளே இருக்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிரெயின் ஷிம்ப் தான். ஸோ இப்போ இது வந்து ரெடி டு ஃபீட். இதில் நம்மளோட ஃப்ரைஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து அப்படியே டைரெக்டாக ஃபீட் பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆர்டிமியா எக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹேட்ச் பண்ணி பீட்டா ஃப்ரைஸுக்கு இப்படி தான் வந்து ஃபீட் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஃபீடு. ஃபஸ்ட்டு வந்து நான் வினிகரில் கொடுத்தேன், இது செகண்ட் ஃபீடு. செகண்ட் ஃபீடு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆர்டிமியா கொடுத்துருக்கேன். ஸோ இதனுடைய கண்டினியூஷன் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.